கொஞ்சம் கூட உண்மை இல்லை. ஏன்னா இன்றும் திரு அண்ணாமலை அவர்கள் தான் இங்கே மாநில தலைவராக உங்கள் முன் அமர்ந்திருக்கிறார். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் அறிவுலகன். நமது சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் இரா குமார் அவர்கள். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம். அவரை வரவேற்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் மதன். அதிமுக பிஜேபி கூட்டணி உறுதியாகி விட்டது அப்படின்னு சொல்லி ஒரே மேடையில பிரஸ் மீட் கொடுத்துட்டு போயிருக்கிறார் அமித்ஷா. காலையில இருந்து இதுக்கான ஏற்பாடுகள் நடந்தது. கிண்டல் கேலி எல்லாம் செஞ்சாங்க. 7 சேர் போட்டு வச்சிருக்கிறாங்க. ஒண்ணுல கூட ஆள் இல்லை. ஐடிசி சோலாவில் வந்து காத்து வாங்குது அப்படி இப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. சொல்லி தள்ளி தள்ளி போட்டாங்க. ஆமா, 10 மணினாங்க, 12:30, அப்புறம் சாயந்தரம் 4 மணினாங்க, கடைசியா 5 மணிக்கு வந்தாச்சு. கூட்டணி உறுதிப்படுத்திட்டார் அமித்ஷா, சாதித்து விட்டார் அப்படின்லாம் சொல்றாங்க. எப்படி பார்க்கிறீங்க? அதுதான் ஏற்கனவே பேசினதுதான். டெல்லியில பேசினப்பவே அவர் வந்து இவரை அறிவிக்க வேண்டியது அவர் அறிவிச்சிட்டார். என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னாரு. அப்போ அதிமுக கூட்டணி என்ன ஆச்சுங்க? தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதிமுக கூட்டணி தானே. நேஷனல் லெவலில் என்டிஏ வந்து தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில் தான் கூட்டணி அமைக்கலாம். தமிழ்நாட்டில் பெரிய கட்சி அதை வந்து சொல்லாமல் சொன்னது இவங்களுக்கு ஒரு வருத்தம். அடுத்து இவர் முக்கியமான கண்டிஷன் அங்கே வச்சுட்டு வந்தது என்னென்னா, அண்ணாமலையை நீக்கணும் அப்படின்னா கூட்டணி, இல்லைன்னா வேண்டாம் அப்படின்றான் சொல்லியிருக்காரு. நமக்கு கிடைச்ச தகவல்னா, நாங்கள் அண்ணாமலை உங்கள் கண்டிஷன் நாங்கள் ஏற்றுக்கிறோம், அண்ணாமலையை நீக்கிடுறோம், ஆனால் நாங்கள் சொல்கிற கண்டிஷன் நீங்கள் ஏற்றுக்கணும். ஏன்னா போன மக்களவை தேர்தலில் பாஜக கூட்டணி 18% வாக்கு வாங்கியிருக்கு. நீங்கள் 20% வாங்கியிருக்கீங்க. 1.5% தான் வேறுபாடு. ஆக உங்களுக்கு 117 சீட்டு, எங்களுக்கு 117 சீட்டு. எங்கள் கூட்டணியில் இருக்கிற கட்சிகளை அந்த 117 நாங்கள் கொடுத்துக்கிறோம். இதுக்கு சம்மதமானோட பங்கா ஏஞ்சி வந்துட்டார். அதுக்கப்புறம் திரும்ப பேச்சுவார்த்தை அங்கெல்லாம் உள்ள பேசி சில நடந்துக்கிருந்து, அப்புறம் செங்கோட்டையனை வச்சு கட்சியை உடைப்போம் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டி அவரை கூப்பிட்டு பேசி, நிர்மலா சீதாராமன் கூப்பிட்டு பேசி, அந்த மாதிரியான மிரட்டெல்லாம் பண்ணி இடி ரைடு விட்டு அதெல்லாம் பண்ண பிறகு இவங்க வந்து எடப்பாடி வரலுக்கு அவங்களும் கொஞ்சம் இறங்கி வந்திருக்காங்க. சீட்டு இதெல்லாம் அப்புறம் பேசிப்போம், இப்போ கூட்டணி வச்சு அறிவிச்சிருவோம், சீட்டெலாம் அப்புறம் பேசிப்போம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ அதான் சொல்கிறாங்க. இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் அதான் சொல்கிறாங்க. மற்றெல்லாம் அப்புறம் பேசுவோம். எடப்பாடி தலைமையில் சீரிய தலைமையில். ஆனா இப்போ வந்து எல்லாத்தையும் மாத்தி இருக்கிறாங்க. எடப்பாடி தலைமையில் கூட்டணின்னு 10 மணிக்கே பிரஸ் மீட்ன்ற மாதிரி சொல்லி 12 ஆகி 1, 4, 3, 5ன்னு சொல்லி இப்போ 5 மணிக்கு ஒரு வழியா எடப்பாடி வீட்டை விட்டு புறப்பட்டு அங்கே போயிட்டாரு. அங்கே வராரு இங்கே வராரு சொல்லி. ஆனால் எடப்பாடி இந்த விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருப்பார்ன்றது எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. எடப்பாடி மீது எதனால அப்படி சொல்றீங்க? அவர் ஸ்ட்ராங்கா இருப்பாரு, உறுதியா இருப்பாரு. 21 தேர்தலில் 60 சீட்டு கேட்டாங்க. ஆமா, 60 சீட்டு கேட்டப்போ OPS 40 கொடுத்துருவோம் சும்மா அப்படின்னு சொல்லிவிட்டு. ஆனா அவர் ஒருங்கிணைப்பாளர் பாத்தீங்களா? OPS ஒருங்கிணைப்பா, இவர் இணை ஒருங்கிணைப்பாளர் தான். அப்படி இருந்தவர் வந்து முடியாது சொல்லி 20 சீட்ல முடிச்சார். அமித்ஷா வந்து இருந்தும் காத்திருந்து என்ன பேசியும் முடியாதுன்னு. அதே மாதிரி சசிகலா, OPS, TTVS சேர்த்துக்க சொல்லி எவ்வளவு சொன்னாங்க, முடியாது. நல்ல உறுதியா இருந்தார். சில விஷயங்கள் அவர் வந்து உறுதியா இருக்கார். ஏன்னா கட்சி நம்மளை விட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுல உறுதியா இருக்கார். பிஜேபியோட ஸ்ட்ரென்த் என்னன்றது அவருக்கு தெரியும். என்ன பண்ணாலும் இவங்க 18 சீட்டு அது சொல்லலாம். நாளைக்கு பிஜேபி தனியா நின்னுதுன்னா 2.5% தான். சரி, இவங்க 20 வச்சுக்கிட்டோம், 20% வாங்கிடுவாங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷன் தானே 20. சட்டமன்ற தேர்தல் போன பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஒரே ஒரு சீட் ஜெயிச்சாங்க 19ல். அதுக்கப்புறம் என்னாச்சு 21ல் 68 சீட் ஜெயிச்சிட்டாங்கல்ல. அதனால அதையும் இதையும் நம்ம அது மோடி வேணுமா வேண்டாமான்றதான் பிரச்சனை. அதை வச்சு எல்லாம் இதை கணக்கு போட முடியாது. அதனால அதில் உறுதியா இருந்தார். இன்னும் என்ன சசிகலாவெல்லாம் சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரே சேர்த்தா எல்லாருந்தான் சேர்க்கணும். சசிகலா சேர்த்துட்டா எடப்பாடி சசிகலா பார்த்து அவரே காலில் விழுந்து அப்படியே பழகிட்டார். நம்ம வேலையே எப்படின்னா, மற்றவங்க எல்லாம் போய் காலில் விழுந்துருவாங்க. எல்லாரும் காலில் விழுந்து கிடந்தவங்க தானே. ஆமா, 30 வருஷம் பிராக்டிஸ் பண்ற அது ஒரு பழக்க தோசை பார்த்தோன்னே டப்புன்னு விழ ஆரம்பிச்சிருவாங்க. சின்னம்மா அப்படின்னோடனே அந்த அம்மா தலைவர் ஆயிடும், நம்மள காலி பண்ணிடுவாங்க. அப்படிதான். அதெல்லாம் வந்து உள்ளே விடாம இருக்கிறது நல்லது, சந்திக்காமலே இருக்கிறது நல்லது. பேச்சுவார்த்தைக்கு கூட சந்திக்க கூடாது. சந்தி சட்டப்படி கால கொடுத்துருக்கணும். எதுக்கு இது வம்பு? பார்க்காமலே இருந்துப்போம். அதாவது இந்த 92 வைகோ ஒரு ரிப்ட் வந்து பார்த்தீங்களா, அப்போ கட்சி விட்டு விளக்கவும் இல்லை, அவர் போகவும் இல்லை. அவர் ஒரு வருத்தத்தில் இருந்துட்டு இருக்காரு. கலைஞர் கூப்பிட்டு விடுறாரு, போக மாட்டேங்கிறார். ஏன்னா போக விடா அவர் போகல. இந்த செஞ்சி அமைச்சரும் எல் கணேசன் தான் பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க வர. அவங்க என்ன நம்பினாங்கன்னா, கலைஞர் தலைமை இருக்கிறதுனால தான் ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க, தலைமையை மாற்றிட்டா திமுக மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. 91 வந்து ஒரு இடம் தான் ஜெயிச்சுன்ற அளவுக்கு வந்த பிறகு கலைஞர் இருக்கிற இந்த கட்சிக்கு வந்து
எதிர்காலம் இல்லை, தலைமையை மாற்றணுன்றது தான் அப்போ அவங்க நினச்சது. வைகோ போக விடல. வைகோ என்னன்னா போயிட்டோம்னா கலைஞர்கிட்ட விழுந்துருவார். அதனால போகாமலே இருந்து சொல்றது கேட்டுக்கிட்டு இருந்தார். அதே மாதிரி இப்போ சசிகலா சந்திக்காமல் இருக்கிறதே நல்லது. சந்திச்சோம்னா காலையில் வந்துடும். அதுக்காக வர வந்து கிட்ட விட வேண்டான்றதுல உறுதியாக இருக்கார். கட்சி நம்மளை விட்டு போயிட்டு அதில் உறுதியாக இருக்கார். போன தேர்தலில் 3 பேர் சேர்க்க மாட்டேன்ல உறுதியாக இருந்தார். அந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது சில விஷயங்களை வந்து எடப்பாடி அவர் மேலே 1000 விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனாலும் சில விஷயங்களை பிஜேபி வந்து சுத்தமாக அடிமையாயிட்டோம்னா மக்கள் நம்மளை நிராகரிச்சிருவாங்கன்றது புரிஞ்சுக்கிட்டார். பிஜேபி சகவாசமே கெட்ட பேர் உருவாக்கி இருக்குது. கெட்ட பேர் உருவாக்கி அடிமை அதிமுக அளவுக்கு பேர் வாங்கி கொடுத்துச்சு. அதனால நம்ம வந்து கொஞ்சம் கெத்தா தான் இருக்கணும். நீங்க பாருங்களேன் அப்படி உட்காந்துருக்காரு. ஆமா அப்படி. ஆனால் இதில் ஒரு பிரஸ் மீட்ல முக்கியமான ஒண்ணு சொல்லணும்னா, அமித்ஷா எல்லாம் சொல்றாரு, எடப்பாடி கூட உட்கார வச்சுட்டு சொன்னாருங்கிறத தவிர ஆமாம் கூட்டணி உறுதி அப்படின்னு எடப்பாடி வேலை வரலையே. சொல்லியிருக்கணும்ல. கூட்டு பத்திரிகையாளர் சந்திப்பு தானே. எடப்பாடியா வாயை திறக்கல. ஆக தேர்தல் வரட்டும், சீட் ஷேரிங்லாம் முடியட்டும், அதுக்குள்ள நம்ம எதுவும் வாயை திறக்க வேண்டாம், கம்முன்னு இருந்துக்கோ அப்படின்ட்டு. ஒரு அந்த ரெட்டல மேட்டர் ஒண்ணு இருக்குது, 4 மாசத்துல விசாரணை முடிக்கணும், முடியட்டும், இப்போதைக்கு கம்முன்னு உட்காந்துருப்போம். கூட வந்து உட்காந்துட்டு நம்ம காரியத்தை முடிச்சுட்டு போகன்றதெல்லாம் இருக்காரு. இன்னும் கூட்டணி அது உறுதியாயிடுச்சு நான் வந்து நம்பல. 2வது, இந்த காலையில இருந்து இவ்வளவு காரணம் என்னன்னா, அண்ணாமலை நீக்க சொல்லு, அப்புறமா நான் வரேன், நல்ல உறுதியா இருந்துட்டேன். ஆமா, நீக்குனாதான் கூட்டணி, இது வரைக்கும் வரமாட்டேன்னு சொல்லி அப்படி இங்கேயும் போய் பேச்சுவார்த்தைலாம் நடத்தி கடைசியா என்ன சொன்னாங்க, உங்களுக்கு என்னங்க அண்ணாமலை நீக்கிறது உறுதி, வெளியேறும் தலைவரும் புதிய வரக்கூடிய தலைவர் நயினா நாகேந்திரனும் இருவரும் எனக்கு பக்கத்துல உட்காந்துருங்க. இந்த பக்கம் நீங்க, அந்த பக்கம் அவங்க. கூட யாரு கேபி முனுசாமி கூட உட்கார வச்சிங்க, உங்களுக்கு விருப்பமானவரை. இந்த பக்கம் 2 பேர், அந்த பக்கம் உங்க 2 பேர் நீங்க உட்கார வச்சுக்கோங்க. போதுமா அவங்களுக்கு திருப்தியா? அது இது வரைக்கும் இல்லைன்னா நயினா நாகேந்திரா வந்து உட்கார போறாரு அவசியம் இல்லாம அப்படின்னு சொல்லி பேசி கீசி ஒரு மாதிரியா கொண்டாந்து உட்கார வச்சுட்டாங்க. நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா அப்படியே ஒரு வேளை மாத்திடலாம் கூட. நயினா நாகேந்திரன் சட்டசபை கட்சி தலைவர் என்பா உட்கார வச்சு சட்டசபை தேர்தல் பற்றிய கூட்டணிங்கிறதுனால அப்படின்னு சொல்லிக்கலாம். கூட்டணி கிட்டத்தட்ட உறுதியாகி விட்டது. சீட் பேரம் பேசுறது, யாரை போடுறது வேட்பாளர் அப்படி இப்படிலாம் நிறைய பிரச்சனைகள் வரும். அவர்கள் ஏற்கனவே இந்த கோரிக்கையே வந்து அண்ணாமலை இல்லாம அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்த முடியாது, வேற ஆளு எங்களுக்கு உகந்த நபர்களை போடுங்கன்னு அவங்க கேட்டிருந்தாங்க. அப்ப நயினார் நாகேந்திரனை போட்டுக்கிறாங்க. நயினார் நாகேந்திரன் பிஜேபியுடைய தலைவராக வந்ததுக்கு பிறகு அவர் வந்து ரொம்ப சாஃப்டான ஆளு, அண்ணாமலை மாதிரி அக்ரெசிவா பேசுற ஆளு கிடையாது, தலைமைக்கு பொருத்தம் இல்லாத ஆளுன்னெலாம் விமர்சனங்கள் வருது இருக்கு. அவர் வந்து ஒரு விஷயத்துல அவர் பாராட்ட வேண்டியது என்னன்னா, அவர் அதிமுகவில் இருக்கும்போதும் சரி, பாஜக வந்தபோதும் சரி, எல்லா கட்சி பாகுபாடும் எல்லாரையும் அரவணைச்சு போகக்கூடியவர். இப்பவுமே திமுக போறாருன்னு கூட சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு எல்லார்ட்டையும் பேச்சு வந்துச்சு, எல்லாரு கூடயும் அவர் அரவணைச்சு போகக்கூடியவர். இந்த மாதிரி அள்ளி புள்ளியா பேசி அண்ணாமலை மாதிரி ஆபாசமா பேசிக்கிட்டு பொய்யை அள்ளி விட்டுக்கிட்டு அந்த மாதிரியான ஒரு அரசியல் வந்து பண்ண மாட்டார். அவர் அமைச்சராக இருக்கும்போதே கூட எனக்கு நல்ல பழக்கம். அவர் வந்து ரொம்ப நாகரிகமான ஒரு அரசியல்வாதி தான். இது வரைக்கும் அவரை பத்தின நெகட்டிவா எதுவும் அவர் பேசுற ஒரே ஒரு தப்பு என்னன்னா, வைரமுத்து நாக்க விட்டோன்னாரு. அது அந்த கட்சியில சேர்ந்த புதுது. அது கட்சியில் சேர்ந்த புதுசுல எப்பவுமே வந்து கொஞ்சம் பாத்தீங்கன்னா, ஒரு மதத்துல இன்னொரு மதத்துக்கு போனோம் பாத்தீங்கன்னா, ஏற்கனவே மதத்துல இருக்கிறவனோட இவன் வேகமா பேசுவான் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை. அதுக்கப்புறம் என்னென்ன இப்பெல்லாம் பேசிட்டீங்க நீங்க யாரும் சொல்லியிருப்பாங்க தெரியல. அதுக்கப்புறம்லாம் அந்த மாதிரிலாம் அவர் பேசுறது கிடையாது. நாக்க வெட்டுவாங்க கையை வெட்டுவாங்கலாம் சொல்றது இல்லை. அது ஏதோ பேசிட்டாரு, மற்றபடி அவரை ஒன்றும் இது பண்றதுக்கு இல்லை. நாகரிகமான ஒரு அரசியல்வாதி தான். அது முக்கியமா வந்து சில விஷயங்களை நம்ம தான் ஜெயலலிதா கிட்ட ரொம்பவும் நம்பிக்கையா இருந்தார். அவர் நகர செயலாளர் இருந்து திடீர்னு மாவட்ட செயலாளராக, அவர் சிறப்பாக மாவட்ட செயலாளர், பணகுடி நகர செயலாளர் இருந்தார். 89 தான் கட்சியில் சேர்ந்தாரு. அவர் நகர செயலாளர், மாவட்ட செயலாளர்னா இப்போ பார்த்தீங்கன்னா 2001 சீட்டு கொடுக்குறாங்க. நெல்லையில் ஜெயிச்சு வந்த உடனே ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ அமைச்சராகிறாங்க, போக்குவரத்துறை அமைச்சர். அப்போதான் போக்குவரத்துறை பெரிய ஸ்ட்ரைக் நடந்துச்சு. அந்த ஸ்ட்ரைக் முறியடிச்சார் அவர். வெளியூர்லேருந்து 10 எல்லா பஸ்ஸையும் கொண்டாந்து இறக்கிட்டாங்க. மினி பஸ், அது இது போகிற பஸ், எங்கே ஏறி எங்கே இறங்கினா 5 ரூபா டிக்கெட் கொண்டாந்து. கவர்மெண்ட் பஸ் ஓடல, ஆட்கள்லாம் போட்டு எல்லாரையும் டிஸ்மிஸ் பண்ணிட்டோம், புதுசா ஆட்கள்லாம் போட்டு எல்லாம் இது பண்ணி அவங்க ஓட்ட தெரியாத ஓட்டி இடிச்சு என்னென்ன நடக்க கூத்தெல்லாம் நடந்துச்சு. ஒரு மாதிரி ஆனால் சமாளிச்சாருங்க. பணியில நின்னாரு, நின்று ஒரு மாதிரி அதுல ஒரு இது ஆனா அந்த அம்மா தான் குணத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறாரு அமைச்சரா இருக்கும். முறியடினா முறியடி. அதனால வந்து ஒரு வேல்யூ இருந்துச்சு. பொதுவா வந்து அண்ணாமலை வந்து கட்சி
பெருசா வளர்ந்துட்ட மாதிரி காட்டிக்கிறதுக்கு தான் அண்ணாமலை தேவையே வரைய கட்சியை வளர்ப்பதற்கு நயினா நாகேந்திரன் பொருத்தமாக என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நயினா நாகேந்திரன் போடுறதுக்கு இன்னொரு காரணம், முன்னாடி தமிழிசை இருந்தாங்க, ஒரு பராமண கட்சின்னே இருந்துட்டு இருந்தது. அதை மாற்றி தமிழிசை சவுந்தரராஜனை அவங்க ஒரு நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்க போட்டாங்க. பொன்னார் தமிழிசை 2 பேருமே. பொன்னார் தமிழிசை 2 பேருமே. அதன் பிறகு வந்து எல் முருகன் நாங்கள் ஒரு அருந்ததியரை போட்டுட்டோம் அப்படின்னு போட்டாங்க. அது ஒரு கவுண்டரை கொண்டாந்து போட்டாங்க அண்ணாமலை. எதையே போட்டுக்கிட்டு இருப்பானே, வானதியை போட்டால் இன்னொரு ஒரு கவுண்டருக்கு போல இன்னொரு கவுண்டர்னு ஆகும். அது வேண்டாம், முக்குலத்தோரை பிடிப்போம், இன்னொரு ஏரியா ஒவ்வொரு ஏரியா பிடி அப்படின்ற மாதிரி அந்த ஏரியாவை போட்டு இவரை போட்டிருக்காங்க. இல்ல அதுல இப்ப ஏடிஎம்கே பலவீனமா இருக்கிற ஏரியாவும் கூட இல்ல அந்த முக்குலத்தோருங்கிறது. இதுல வந்து பலவீனமா இருக்கிறது. ஆனா அதிமுக பலவீனமா இருக்கிறதால பிஜேபி ஓட்டு போட்டுருவோம்னு நினைக்காதீங்க. அவங்க தெளிவானவர்கள். நயினா நாகேந்திரனுக்கு ஓட்டு போடுவாங்க, அது வேற பாகுபாடு இல்லை. எல்லாம் நண்பர்கள் தான், முன்னாடி இருந்தவங்க எல்லாமோ பிஜேபி தான், எல்லாரும் நண்பர்கள் தான். அதிமுகவில் இருந்தவங்கலாம் ஒரு பலன் அடைஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க அமைச்சராக இருக்கும்போது. அதனால அவர் ஓட்டு போடுவாங்க. அந்த சொந்த செல்வாக்கில் அந்த சட்டசபை தொகுதியில் தான் ஜெயிக்க முடியும். அதை விட நான் சொன்னேன், எம்பி எலெக்ஷனில் ஜெயிக்கிறது வேற, சொந்த செல்வாக்கில் சட்டசபை தேர்தல் தான் ஜெயிக்க முடியும், வெற்றி பெற முடியும். நயினா நாகேந்திரன் அங்கே நிறுத்தினாலுமே நெல்லில் அவரால் வெற்றி பெற முடியாது. 6 தொகுதியில் இவருக்கு செல்வாக்கு கிடையாதுன்னு அது மாதிரி தான் நடந்துச்சு. வெற்றி பெற முடியல அவரால். அதனால் சட்டசபை தொகுதி அவருக்கு போடுவாங்க ஒழிய உடனே எல்லாரும் பிஜேபிக்கு வந்து சேர்ந்துருவாங்கன்றதெல்லாம் முடியாது. இப்போ எல்லா கவுண்டரும் சேர்ந்துட்டாங்களா? எல்லாம் சேர்ந்துட்டாங்களா? சரிதான். ஆனா இப்போ அங்க வந்து பெரும்பாலும் வேட்பாளர்களா நாடார்களே தொடர்ந்து போட்டுட்டு வராங்க அப்படின்றதுனால மறவர் சமூகத்தின் ஓட்டுகளை வந்து இவர் வந்து கணிசமா எடுக்கக்கூடியவர் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க இல்லையா? ஜாதி பார்த்து ஓட்டு போடுறதான் ஜெயலலிதால தோத்துருக்க கூடாதுங்க. அதிமுகனாலே முக்குலத்தோர் கட்சின்னு இருந்துச்சுல்ல, எப்படி தோத்தாங்க? 96ல தோத்தாங்க, 2006ல தோத்தாங்க. எப்படி தோத்தாங்க? போட்டாங்களா? சவுத்து பூரா வந்து சல்லிட்டு வந்துச்சா? கோயம்புத்தூர் கொங்கு மண்டலம் வந்தாலும் கூட சவுத்துல வரலையே. அதெல்லாம் சும்மா நயினா நாகேந்திரன் ஒரு முக்குலத்தோர்ன்றதுனால அவரை போடுறதுனால உடனே முக்குலத்தோர்கள்லாம் வந்து பிஜேபி சேரவே மாட்டாங்க. எங்க வன்னியர்களே வந்து வன்னியர் பாமகவில் சேர மாட்டாங்க. நாங்கள் திமுக அதிமுக இருக்கிறாங்க. அப்புறம் எப்படி அவங்க மட்டும் ஒரு பிஜேபி ஒரு தமிழ்நாட்டு கட்சியா முதல்ல நினைக்கிற மக்கள், அதுக்கப்புறம் தான் மற்ற அதை வந்து வட இந்திய கட்சியாக இன்னும் நினைச்சிட்டு இருக்காங்க. இவங்க இப்பவுமே வந்துட்டு இந்த மண்ணுக்கு ஒவ்வாத ஒரு சித்தாந்தத்தை இங்க எடுத்துட்டு வந்துட்டு நாங்கள் வந்த உடனே இந்த தமிழ் தாய் வார்த்தை மாத்திப்போம், இதெல்லாம் எல்லா பள்ளிகளையும் மூடிடுவோம், இது தனியார் பள்ளிகள்லாம் மூடிடுவோம், எல்லாம் அரசு பள்ளி ஆயிடும் அப்படி சொல்லி அண்ணாமலை சொல்றாரு. இல்ல நடக்கிற காரியமா? அரசின் கொள்கையே தனியார் மயம் தான். ஆமா, அதனால நம்ம அதுக்குள்ள போகண்டாம். ஆனா அமித்ஷா பேசுனதுல வந்து நான் தொடர்ச்சியா சிலதை பார்க்கிறேன். அவர் டெல்லியில இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியில இருந்து சொல்லிட்டு இருக்கிறாரு, தமிழ்நாட்டில் வந்து என்டிஏ ஆட்சி வரும் அப்படின்னு முதல்ல சொன்னதுல இருந்து நான் மீண்டும் உறுதியாக சொல்லுகிறேன், தமிழ்நாட்டில் வந்து என்டிஏ கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு சொன்னாரு. இப்ப என்டிஏன்னு சொல்லல, எடப்பாடி தலைமையில் நாங்க ஆட்சியை பிடிப்போம், திமுக மேல இவ்வளவு என்னென்ன குற்றச்சாட்டுகள் இருக்குது, என்னென்ன விமர்சனங்கள் இருக்குது, ஊழல் இருக்குது, பெண்களுக்கு எதிராக இருக்கிறாங்க, தலித்துகளுக்கு எதிராக இருக்கிறாங்க, நிறைய ஒரு பாயிண்டா பார்த்து ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸா அவ்வளவு ஊழல் சொல்லி சொல்றாங்க. நான் கேட்கிற இவரு ஒரு கேள்வி கேட்டார் பாருங்க, நாங்க மதுபான கொள்கை கொள்முதல் கொள்கையில நாங்க ஏதாவது மாற்றம் பண்ணியிருக்கோமா? அதிமுக ஆட்சியில் என்ன இருந்ததோ அதே தானே இருக்கு. இப்போவும் கொள்கையை மாறாம எப்படி ஊழல் பண்ண முடியும்? இப்ப என்ன முறை இருந்தோ அதே தான் இப்பவும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 10 ரூபாங்குது எக்ஸ்ட்ரா வாங்குது இப்போ இல்ல, 2003ல எப்படி ஆரம்பிச்சாங்களோ அப்பவே சம்பளம் பத்தலன்னு சொல்லி வாங்கினாங்க. 3 ரூபா 5 ரூபா 10 ரூபான்னு வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. சம்பளம் பத்தலன்னு சொல்லி அவங்க தொழிலாளிகளே வாங்க ஆரம்பிச்சது. இப்ப வந்துட்டு 10 ரூபாய் இருக்கு, காலத்துக்கு மாதிரி 5 ரூபாங்கிறது 10 ரூபாய் இருக்கு. அது ஷேரிங் தான், எல்லா பக்கமும் அவங்க வேலை செய்யறவங்கல இருந்து எல்லாருக்கும் ஷேரிங் போகும். அதுல போயிட்டு இதோ இப்போ வந்துட்டு அடுத்தது இன்னொரு கேள்வி கேட்டார, இடி வருதுன்னா ஏற்கனவே உள்ள எஃப்ஐஆர் வச்சுதான் உள்ள வர முடியும், புரியுதுங்களா? இந்த இந்தியா தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியாவில் எந்த ஒரு சின்ன போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு சின்னதா ஒரு எஃப்ஐஆர் போட்டாலும் அந்த எஃப்ஐஆர் மத்திய அரசோட ஒரு போர்ட்டல் ஒன்று இருக்கு, அந்த போர்ட்டல்ல போட்டுருவாங்க. அதை பார்த்துக்கிட்டே இருப்பான் இடிக்காரன், எதை பிடிச்சிட்டு உள்ள போலான்ட்டு. அப்போ வரும்போது இதுல வந்து போட்டது அடுத்தது 30 லட்சம் ரூபாய்க்கு மேல் முறைகேடு நடந்திருந்தால்தான் இடி உள்ள வர முடியும். மொத்தம் சொல்றாங்க திமுக ஆட்சியில வந்து 7 எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. 35 எஃப்ஐஆர் வந்து அவங்க ஏடிஎம்கே 41ல 34 வந்து ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல. இதை போய் பார்த்தோம்னு சொன்னா இந்த 7 இதுல வந்து 10 லட்சம் கூட வரல. அப்புறம் என்ன பண்றதுன்னா எல்லாத்தையும் சேர்த்துட்டாங்க. அவங்களே போட்ட இது இல்லையா? ஆமா, கவர்மெண்டே போட்ட வழக்கு. இந்த இங்க இருக்கிற லஞ்ச ஒழிப்புத்துறை போட்ட வழக்கு இது.
திமுக அரசு போட்டத வழக்கு 7 எஃப்ஐஆர், அதில் 10 லட்சம் கூட வரலன்னு உடனே அங்கே அதிமுக போட்ட 34 எஃப்ஐஆரும் சேர்த்தாங்க. சேர்த்துட்டு இடி வந்து இப்போ உள்ளே வந்துச்சு. யார் மாட்டினா மேடு மேலே மாட்டணும் அதிகமாக. அதனால இனிமே இப்போ கூட்டணிக்கு வந்துட்டாங்கன்னா அந்த இடி வந்து டாஸ்மாக் பற்றி பேசாது. இனிமே அவங்க தான் மாட்டுவாங்கன்றது. இனிமே பாருங்க, அதை பற்றி வாயே திறக்க மாட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதனால இந்த இதெல்லாம் வந்து ஒரு கணக்கில் எடுத்துக்கிட்டு அதில் இவ்வளவு ஊழல் இதில் இவ்வளவு ஊழல், ஏதாவது ஒன்றுக்கு ஆதாரம் சொல்லு ஊழல்னு. டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிட்டார்ல, நெட்டில் யார் யாருக்கு எவ்வளோ சொத்து இருக்குன்னு எடுத்து போட்டு ஃபைல்ஸ் 1 ஃபைல் 2ன்னு சொல்லி தேர்தல் கமிஷன்ல கொடுத்த கணக்கு. அது வந்து தேர்தல் கமிஷன் கொடுத்த இவங்களே கொடுத்த கணக்கு எடுத்து இவ்வளவு சொத்து அது இருக்கு. திமுக வந்து ஸ்கூல் நடத்துதுன்னாரு, 30 பள்ளி நடத்துதுன்னு. எந்த கட்சி ஸ்கூல் நடத்துது? இந்த மாதிரி ஏதாவது அண்ணாமலை வளர்றது, அவங்க எழுதி கொடுத்த அந்த உளரெல்லாம் இன்னைக்கு அமித்ஷா உளறி இருக்காரு. அவ்வளவுதான். உங்களுக்கு தான் அதிகாரம் இருக்குல்ல, வழக்கு போடுங்க. ஊழல் பண்ணி ஏன் சொல்லிட்டே இருக்கீங்க? இதெல்லாம் வந்து தேர்தல் வந்தா பேசத்தான் செய்வாங்க. திமுக சொல்லியா அத்தனை அமைச்சர் உள்ள போறாங்க. திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அத்தனை பேர் மேலும் வழக்கு போடுவோம், ஊழல்ல மந்திரி ஒத்தவனை கூட விட மாட்டோம்னு சொல்லுவாங்க. அது தேர்தலுக்காக சொல்றது. ஏன் உடனே வந்து உள்ள போட்டாங்களா எல்லாரையும்? வழக்கு போட்டுக்கிறாங்க, விசாரணை நடக்குது, அவ்வளவுதான். அரசு பண்ண ரொம்ப நேரம் ஆகாது, பண்ணிருக்கலாம். என்ன பிரச்சனைன்னா, முதலமைச்சருக்கு எந்த முதலமைச்சருக்கும் வராத ஒரு பிரச்சனை நம்ம முதலமைச்சருக்கு. தன்னுடைய ஆட்சியை காப்பாத்திக்கிட்டாரு, கட்சியை காப்பாத்திக்கிட்டாரு, எதிர்கட்சியும் காப்பாற்றணும், அதிமுகவும் காப்பாற்றணும். அதிமுக அழிஞ்சிச்சுன்னா பிஜேபி வளர்ந்துரும். அதனால அதிமுகவும் காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலையில அவர் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. சரி, இப்ப பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி அப்படின்னா, ஏடிஎம்கே காரங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பிஜேபியோடைய உறவு துண்டித்த உடனே தமிழ்நாடு முழுக்க பட்டாசு வெடிச்சாங்க. எனக்கு பெரும்பாலும் அவங்க ஆட்சி அமைக்கும் போது அந்த மாதிரி பட்டாசு வெடிச்சதெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். தேர்தலில் ஜெயிக்கும் போது பட்டாசு கொடுத்து சசிகலாவை வெளியில அனுப்பணும் பட்டாசு வச்சாங்க பாத்தீங்களா, ஜெயில அனுப்பிச்ச உடனே. அந்த மாதிரி கூட்டணி இல்லைன்னு சொன்ன உடனே பட்டாசு வெடிச்சாங்க. ஆனா இப்போ கூட்டணின்னு வந்தாச்சு, இது ஜெல் ஆகும்னு நினைக்கிறீங்களா? பட்டாசு பன்னீர் போடுவாங்களோ என்னமோ கீழே மேல ஓகே ஒத்துப்பாங்க, கீழே ஒத்துப்பாங்களா? கஷ்டங்க, தொண்டர்கள்லாம் வந்து சோர்ந்து போயிடுவாங்க. அது நம்ம 2 பேரும் சேர்றோம்னு வச்சுங்க, என்னால உங்களுக்கு ஒரு ஆதாயம் இருக்கணும், உங்களால எனக்கு ஒரு ஆதாயம் இருக்கணும் இல்லையா? ஆனா உங்க பாக்கெட்ல இருக்கிற 10 ரூபா எனக்கு வந்துடும், என் பாக்கெட்ல 1 ரூபா கூட உங்களுக்கு வராதுன்னா அது நம்ம 2 பேரும் சேர்றதுக்கு பிரயோஜனம்டா. அதாவது இருக்கிற வாக்கையும் இழப்பதற்கு ஒரு கூட்டணி பாஜக அதிமுக கூட்டணிங்கிறது. வேற வழி இல்லை, கையை முறுக்கி பயமுறுத்தி மிரட்டி வர சொல்லிட்டாங்க. அதனாலதான் வந்து எடப்பாடி கூட நீங்க ஏதோ வந்து அமைதியா உட்கார்ந்துருந்தார். ஏதோ சில கண்டிஷன் போட்டுக்கிற செஞ்சு கொடுக்குற வந்து. சரி, இப்ப தேர்தல் நெருங்கும் போது கூட்டணி அதை பத்தி எல்லாம் பேசுவோம். சீட்டு இவ்வளவு கேட்டாங்க, முடியாதுன்னு வெளில வந்துட்டானே அப்படின்னு. இப்ப இந்த இடி அது இது மிரட்டல் இந்த தொல்லையெல்லாம் இல்லாம கொஞ்ச நாள் நிம்மதியா இருப்போம்டா, தேர்தல் வரட்டும் அப்ப பார்த்துப்போம் அப்படின்னு கூட எடப்பாடி இருப்பார் எனக்கு தோணுது. அதனாலதான் இன்னைக்கு எடப்பாடி வாயை திறந்து ஆமாம் நாங்கள் கூட்டணி அப்படி சொல்லலையே. ஆனா கேபி முனுசாமி தொடர்ந்து எதிர்த்து கொண்டிருந்தவர், ஜெயக்குமார் எதிர்த்து கொண்டிருந்தவர். இப்ப அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? கேபி முனுசாமி கூடயே வந்துட்டாரு, டெல்லி கூட போயிட்டு வந்தாரு. அப்போ எல்லாரும் சமாதானம் ஆயிட்டாங்கன்னு அர்த்தமா? வைக்கி போவோம், நீ என்ன எவ்வளவு உன்னால எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கோம், எங்க நாங்க யாருன்னு காட்டுறோம் உனக்கு அப்படின்னு இருக்கலாம். ஒன்னும் சொல்ல முடியாது. ஏற்கனவே இன்னமும் இந்த கூட்டணி உறுதியாயிட்டுதுன்னா நான் நம்பல. சீட் ஷேரிங் முடியாத எப்படி ஒரு கூட்டணி உறுதியாகும்? அப்பதான் கிளைமேக்ஸ். அதனால வந்து தொகுதி பங்கீடு முடிகிற வரைக்கும் கூட்டணி உறுதின்றது சொல்ல முடியாது. அண்ணாமலையை ஓரம் கட்டிட்டு நயினார் நாகேந்திரன் கொண்டு வந்தாச்சு. அடுத்தது அண்ணாமலைக்கு அமைச்சராக போறாருன்னு சொல்றாங்க, மத்தியில் ஏதோ பதவி கொடுக்க போறாருன்னு சொல்றாங்க, இல்ல அவர் தனி கட்சி தொடங்க போறாருன்னு சொல்றாங்க. ஆனா கூட உட்கார வச்சிருக்கிறாரு அமித்ஷா. என்னதான் பிளான்? அவர் வேற ஒரு மாதிரி இளவு வீட்டுக்கு வந்திருந்த மாதிரி உட்கார்ந்து இருந்தாரு. திடீர்னு அவர் எங்கேயோ போய் யாரையோ பார்த்து ஏதோ பண்ணி பார்த்திருக்காரு. அவரு தனக்கு கை கடக்க அப்படியே தான் பதிவு போனாலும் பரவாயில்ல, தனக்கு கைக்கு அடக்கமான ஒரு ஆளை கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி பார்த்தாங்க. டெல்லிக்கு வந்துருன்னா நான்லாம் வரமாட்டேன், தமிழ்நாட்டிலே தான் இருப்பேன். ஏன்னா அறிவாலயத்துல நிறைய செங்கல் உருவ வேண்டியிருக்கு, கொத்தனார் வேலை பார்க்க வேண்டியிருக்கு. அந்த கொத்தனார் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஆடு மேய்ச்ச வேலையை முடிச்சாச்சு, இப்போ கொத்தனார் வேலை பார்க்க வேண்டியிருக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் வருவேன், அங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பேராசையை சொல்லியிருக்காரு. ஏன்னா நம்ம சொன்னா அவங்க கேட்க மாட்டாங்கன்னா அந்த ஆளும் கடுப்பாயிட்டாங்க போட்டுக்கு. சரி கடா போன்னு விட்டாங்க. இப்போ என்னவோ வந்து தென் மாநிலங்களின் பொறுப்பாளர் அப்படின்னு அவர் கொடுப்பாருன்னு மாதிரி சொல்றாங்க. இந்த 4-5 மாநிலங்களுக்கு நீ பொறுப்பா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவரு பொறுப்பற்ற ஒருத்தவர்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுக்குறாங்க. ஒரு மாநிலத்துல ஒன்றும் பண்ண முடியல. இந்த கர்நாடக தேர்தல் ஒரு பொறுப்பாளர் பட்டம் ஒரு பகுதிக்கு, அந்த பகுதி பூரா தோத்து போச்சு பிஜேபி. ஆமா, காங்கிரஸ் பெருவாரியா ஜெயிச்சிட்டு. ஆமா, ஆனால் கொடுக்கட்டும் எல்லா 5 மாநிலத்திலயும்
காமெடியை மக்கள் ரசிக்கிட்டுமே. நம்ம இன்னும் வேறு ரசிச்சு எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம்னா, நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. நமக்கு காமெடியாக பேசிக்கிட்டு ஏதாவது இது பண்ணிட்டு இருந்தார், சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். நமக்கு இப்போ கண்டென்ட் இல்லாமல் போயிடுமோன்றது தான் வருத்தமாக இருக்கு. நான் நினச்சேன் சரி இந்த காமெடியை படம் இன்னொரு காமெடியை வந்து உட்காருவோம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நயினார் வந்து உட்காந்து அந்த காமெடியை நம்ம எதிர்பார்க்க முடியாது. அவர் கண்டென்ட்டே கொடுக்க மாட்டாரு. இப்போ உங்களுக்கு தான் கஷ்டம். கண்டென்ட்டர் ப்ரொவைடரே இப்போ வந்து நமக்கு இல்லாமல் போயிடும் போட்டு அண்ணாமலை போயிட்டாருன்னா. ஆனால் அங்கங்கே மற்ற மாநிலங்களுக்கும் கண்டென்ட் கிடைக்கும். இப்போ இது வரைக்கும் இல்லாத நம்ம கொஞ்சம் பறந்து விரிந்து கிடைக்கும். நமக்கு அதில் வந்து ஒரு 5ல் 1 பங்கு தான் கிடைக்கும், அதிகமாக கிடைக்காது. நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க. இந்த கூட்டணி அடுத்தடுத்து என்ன ஆக போகுதுங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம். நேரிலே மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.